சிருஷ்டி ஒளியில் எப்பவுமே மக்களுக்கு பயனுடையதாகவும் ரொம்ப பலன் கொடுக்குற ப்ராடக்ட் தான் நம்ம வரிசையாக பார்த்துன்னு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம ஹென்னா, அதாவது நெயில் ஹென்னாவை தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே லேடிஸ் அலங்காரமாக இருக்கணும் சொல்லுவாங்க, மெஹந்தியோட. அதுக்கப்புறமா நெயில்ஸில் எப்பவுமே மெஹந்தியில் கொப்பு வைப்போம். ஸோ அப்போது ஒரு அலங்காரத்தன்மை. அப்புறமா நம்ம கால் கீழே பாதத்தில் எப்பவுமே மெஹந்தி வைக்கணும் சொல்லுவாங்க. நான் ஏன் வைக்கலன்னா, எனக்கு குளிர்ச்சி கொஞ்சம் ஆகாது, இந்த கிளைமேட்ல எனக்கு ஒத்துக்காது, அதனால தான் வைக்கல. எப்பவுமே நகைக்கண் வழியாக தான் நெகட்டிவ் போகும் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த நெயில் என்ன நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி மட்டுமே தரக்கூடியது. அதுக்கப்புறமா கந்திஷ்டி சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடியது. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணலாம். லேடிஸ் கையில் அண்ட் காலில் வச்சுக்கலாம், ஜென்ட்ஸு வெறும் கையில் வச்சா போதும். ஸோ இதை நான் கழுவிட்டு இது என்ன கலரில் ஆகும்னு நான் காட்டிடுறேன். ரொம்ப டார்க்கெல்லாம் இருக்காதுங்க, லைட் கலர் தான் இருக்கும். ஏன்னா இது மூலிகை சேர்த்ததுனால லைட் கலர் தான் இருக்கும். நான் உங்களுக்கு கழுவிட்டு ஃபைனல் ரிசல்ட்டு கை லைட்டாக தான் கலர் வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிங்கிஷ் கலர் ஆகும். ஏன்னா இது மூலிகை கலந்ததுனால இந்த மாதிரி லைட் கலர் தான் வரும். இது குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது. ஸோ ஜஸ்ட் நம்ம சிருஷ்டி ஒளியில் 120 தான், மிஸ் பண்ணிடாதீங்க. கந்திஷ்டிக்கு மெயினான ப்ராடக்ட்டே இதுதான்.